எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2006 வெளிவந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் ஐவோஜிமா அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை. இதை டைரக்ட் பண்ணது ஹாலிவுட்ல ஃபேமஸான ஆக்டர் டைரக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான். இந்த படத்தினுடைய கதை சுருக்கம், இரண்டாம் உலகப் போரில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவும் கடுமையான சண்டை நடந்துச்சு. போரின் இறுதி கட்டம் நெருங்கும் போது ஜப்பான் மீது குண்டு வீசுறதுக்காக அமெரிக்காவுக்கு ஜப்பான் மெயின்லேண்ட் பக்கத்திலேயே ஒரு ஏர்ஃபீல்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஜப்பான்ல இருந்து 1220 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஐவோஜிமா அப்படிங்கிற தீவை அமெரிக்க ராணுவம் கைப்பற்ற முயற்சி செய்வாங்க. அதை ஜப்பானிய ராணுவம் எப்படி தடுக்க முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறதான் கதை. இந்த படத்துக்கு 79வது அகாடமி அவார்ட்ஸ்ல பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங்கான ஆஸ்கார் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய உண்மை கதையை இந்த படத்தோட இறுதியில விளக்கமா பார்க்கலாம். 2005 ஜப்பான் ஒரு ஆராய்ச்சியாளருக்கு மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருக்க ஏதோ ஒன்று கிடைக்குது. அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதை அப்படியே தற்செயலா பின்னாடி வந்த சூப்பர்வைசர் இதை கவனிச்சிடறாரு. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சைகோ, அமெரிக்கன்ஸை முடிச்சிட்டா நாம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற ராணுவ வீரனும் ஆமா அதை தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது டிஃபென்ஸை தலைமையேற்று நடத்த போற ஜெனரல் தடாமிச்சி குருபியாஷி, அவருக்காக அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவர் இறங்கி வந்த உடனே எத்தனை மணி நேரமா எனக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 3 மணி நேரமா உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சுக்கோங்க, அட்மிரல் யமமோட்டோக்கு என்ன நடந்துச்சோ அது எனக்கும் நடந்துடக்கூடாதுன்றக்காக என்னோட வருகையை கடைசி நேரத்தில் தான் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளர் ஃபுஜிட்டாவையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. வந்து இறங்கின உடனே அவருடைய முதல் வேலை அந்த தீவோட கோஸ்டல் டிஃபென்ஸை டிசைன் பண்றதுதான். அந்த தீவோட ஒரு பகுதியில் ஒரு குட்டி மலை இருக்கு, அதுக்கு பேரு மவுண்ட் சுரிவச்சி. அதையும் சுத்தி பார்க்கறதுக்காக அவர் கிளம்புறாரு. அப்படி அவர் பார்த்துட்டே வரும்போது சைகோவுக்கும் அவருடைய நண்பருக்கும் அவங்களோட சூப்பர்வைசர் பெரம்பால அடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்களை எதுக்காக அடிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜப்பானுக்கு விரோதமான விஷயங்களை அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெனரல் குருபியாஷி அடிக்கிறத நிறுத்த சொல்லிட்டு ஒரு நல்ல சூப்பர்வைசர் பெரம்புக்கு பதிலாக தன்னுடைய மூளையை தான் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அமெரிக்க கடற்படை இந்த பீச்ல தான் லேண்ட் ஆக போறாங்க, அதனால இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்க ட்ரெஞ்ச் வெட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குருபியாஷி இந்த ஏரியாவில் ட்ரெஞ்ச் தோன்ற வேலையை உடனே நிறுத்த சொல்றாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே ரொம்ப நலிவடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிஃபென்ஸ் பிளானை டிசைன் பண்றதுக்காக மீண்டும் கிளம்பி போறாரு. ட்ரெஞ்ச் தோன்றது நிறுத்தப்பட்டு அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருமே ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குருபியாஷியை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. அவர் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. அதுல ஒருத்தர் அவர் அமெரிக்காவில் படிச்சவர், அதனால அவருக்கு அமெரிக்கன் நேவியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த தீவு முழுக்க சுத்தி பார்த்துட்டு அவருடைய டென்ட்டுக்கு வராரு. இந்த தீவுக்கான ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் அவர் அங்க சந்திக்கிறாரு. இந்த தீவோட டிஃபென்ஸுக்கு எத்தனை பிளேன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. வெறும் 13 ஃபைட்டர் ஏர்கிராஃப்டும் 4 பாம்பர் ஏர்கிராஃப்டும் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பகலுமா எந்த வழியா அமெரிக்க கடற்படை இந்த தீவுல லேண்ட் ஆவாங்க அப்படிங்கறத சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. மறுநாள் காலையில சைகோ அவருடைய மனைவிக்கும் குடும்பத்திற்கும் ஒரு கடிதத்தை எழுதி ஆர்மி போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்கறாரு. நீ என்ன எழுதியிருந்தாலும் நாங்க படிச்சுட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல அரசாங்கத்திற்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த லெட்டர் கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ராணுவம் அவ்வளோ கார் அமெரிக்கால இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அவர் எழுதின கடிதத்தை நினைச்சு பாக்குறாரு. அப்ப அந்த தீவுல குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் இருக்கிறதையும் பாக்குறாரு. ஏன் இன்னும் அவங்கள இந்த தீவுல இருந்து வெளியேற்றல அப்படின்னு கேட்டுட்டு உடனே பொதுமக்களை இந்த தீவுல இருந்து வெளியேற்ற சொல்றாரு. அந்த தீவு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தீவுல இருக்கிற சுரிவச்சி மலையில இருந்து அமெரிக்க கடற்படை தரையிறங்குவதற்கான சரியான இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல அவரை சந்திக்கிறதுக்காக அந்த தீவுக்கான டேங்க் கமாண்டர் கர்னல் நிஷி அவரை சந்திக்க வராரு. நிஷி ஏற்கனவே 1928 நடந்த சான் பிரான்சிஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல குதிரை ஓட்டத்துல கோல்டு மெடல் வாங்கினவர். மீண்டும் தன்னோட மொத்த கோஸ்டல் டிஃபென்ஸையும் மாத்தி அமைக்க சொல்றாரு. சுரிவச்சி மலைக்குள்ள பெரிய பெரிய டனல்ஸை வெட்ட ஆரம்பிக்க சொல்றாரு. அங்க இருக்கிற கமாண்டர்ஸ் எல்லாருமே அவருடைய பிளானை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உங்கள யாருக்காவது ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்றதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கிட்டையுமே எந்த பதிலும் இல்ல. இந்த ஐலாண்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏர்கிராஃப்டும் இல்ல, கப்பல் படையும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே டிஃபென்ஸ் பிளான் மட்டும்தான். அதை நம்ம சிறப்பா செய்யலைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய டிஃபென்ஸ் பிளானுக்கே இவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல சைகோ தங்கி இருக்கிற டனலுக்குள்ள ஷிமிட்சு அப்படிங்கிற ஒரு புதிய சோல்ஜரை இவங்க கூட தங்க அனுப்பி வைக்கிறாங்க. சைகோக்கு ஷிமிட்சு வந்ததுல இருந்து இந்த ஆளு ஸ்பையா இருப்பானோ, நம்மள உளவு பார்க்கறதுக்காக தான் நம்மளோட ஹை கமாண்டர்ஸ் இவர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க. மறுநாள் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சைகோட்ட நீ எப்படி இந்த போருக்கு வந்த அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு தான் ஒரு கேக் பேக்கர் அப்படின்னும் என்னுடைய மனைவி 7 மாத கர்ப்பிணினும் போருக்காக ஆள் வேணும்னு கூப்பிட்டுறதுனால என்னால மறுக்க முடியல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப குருபியாஷி சொன்ன மாதிரியே டிஃபென்ஸ் பிளானை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அட்மிரல் இந்த டனல் வெட்டுறது ஒரு தேவையில்லாத வேலை, இந்த டிஃபென்ஸ் பிளான் எல்லாம் 5 நாளைக்கு மேல தாங்க
தாங்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெனரல் குருபியாஷி, இந்த டனல் தோன்றது மட்டும் தேவையில்லாத வேலை இல்ல, இந்த ஐவோஜிமாங்கிற தீவை டிஃபெண்ட் பண்றதே ஒரு தேவையில்லாத வேலை தான், இந்த போர் கூட ஒரு தேவையில்லாததான், ஆனா நாம நம்ம கடமையை மட்டும் செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக ஈஸியா இந்த தீவை அமெரிக்கன்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துட முடியுமா? நம்மளுடைய உடல்ல இந்த உயிர் ஒட்டிட்டு இருக்கிறது வரைக்கும் இந்த தீவை நாம பாதுகாக்கிறதுக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு நாள் இந்த தீவை ஹோல்டு பண்ண முடியும்னா அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பதிலாக வேற ஒரு அட்மிரலை நான் கமாண்டுக்கு மாத்திட்டேங்கிறதையும் தெரிவிக்கிறாரு. இப்போ அமெரிக்கன்ஸ் எங்க லேண்ட் ஆவாங்க, எப்படி அவங்க மேல தாக்குதல் நடத்தணுங்கிற பயிற்சி சோல்ஜர்களுக்கு கொடுக்கப்படுது. நம்மளுடைய டார்கெட் அமெரிக்கன் சோல்ஜரை விட முதல்ல அமெரிக்கன் மெடிக்கா தான் இருக்கணும். ஏன்னா அமெரிக்கன் மெடிக்கால தான் நிறைய சோல்ஜர்ஸை காப்பாற்ற முடியும். அதனால அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது ஏர் ரைட் சைடன் ஒலிக்க ஆரம்பிக்குது. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல வந்து தீவு முழுக்க அட்டாக் பண்றாங்க. இவங்களோட டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக அழிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே போர்க்களமா மாறுது. ஒலிம்பிக் மெடலிஸ்ட் நிஷியோட குதிரையும் அதில் இறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கன் மெயின் ஃபிளீட் இவோஜிமாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறதா ஜெனரல் குருபியாஷிக்கு அவருடைய உதவியாளர் தெரிவிக்கிறாரு. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி குருபியாஷி உரையாற்றுறாரு. நம்முடைய ஒவ்வொரு ராணுவ வீரரோட இழப்புக்கும் குறைஞ்சது 10 அமெரிக்க ராணுவ வீரரையாவது ஈடு செய்யணும். உயிரோட நாம யாரும் வீட்டுக்கு திரும்பிடுவோம் அப்படிங்கிற நினைப்பு யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஜப்பானிய பேரரசர் வாழ்க அப்படிங்கிற போர் முழக்கத்தை இடுறாங்க. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் மீண்டும் 100க்கும் மேற்பட்ட பாம்பர் ஏர்கிராஃப்ட்ல வந்து அந்த தீவு மீது வெடிகுண்டுகளை போடுறாங்க. டனலுக்கு உள்ளாடி இருக்கிற சைகோ அமெரிக்கர்கள் கொஞ்ச நேரத்துல இந்த தீவை கடல் கடியில மூழ்கடிக்க போறாங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க வந்து சூப்பர்வைசர் சைகோ கிட்ட மனித கழிவை எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு கொட்ட சொல்றாரு. அப்படி கொட்டுறதுக்கு வரும்போதுதான் அமெரிக்க கப்பல் படையோட கப்பல்களை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. அவங்க அந்த தீவை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே கப்பல்கள்ல இருந்து லேண்டிங் கிராஃப்ட் மூலமா குருபியாஷி கணிச்ச அதே பீச்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் லேண்ட் ஆகுறாங்க. அங்க இருக்கிற கமாண்டர்ஸ் அவங்கள நோக்கி சுட ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க. சூழ்ந்துட்டாங்க. இனிமேட்டு தற்கொலை செய்யறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெனரல் சம்மதம் தெரிவிக்கல. அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் கிரனேடை வச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் மீதம் இருக்கிற சோல்ஜர் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அதை எதிர்பார்த்திருந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்துறாங்க. அவர்கிட்ட சுரிபெச்சியில இருந்து தப்பிச்சு வந்த சைகோவும் ஷிமிட்ஸும் ரிப்போர்ட் பண்றாங்க. அங்கிருந்து சாகாம எப்படி தப்பிச்சு வந்தீங்க? உங்களுடைய கடைசி உயிர் இருக்கிறது வரைக்கும் அங்கதானே நீங்க இருந்திருக்கணும். அவங்கள கொலை செய்யும் போது மீண்டும் குருபியாஷி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் அங்க மீதம் உயிரோடு இருக்கிற ராணுவ வீரர்களை அங்கிருந்து வெளியேற சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாரு. குருபியாஷி போனதுக்கு அப்புறமா ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் மீண்டும் நான் தனியா போய் மவுண்ட் சுரிபெச்சியை கைப்பற்ற போறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் பேர் அவர் பேச்சை கேட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே அமெரிக்கன் ஸ்னைப்பர்ஸ்னால நைட்டோட கொல்லப்படுறாங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற அமெரிக்கன் சோல்ஜரை கமாண்டர் நிஷி தலைமையிலான சோல்ஜர்ஸ் பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட 1932 நடந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல தான் ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட்னு அதுக்கு அவர் நம்ப மறுக்கிறாரு. தன்னோட போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. சைகோ முதன் முறையா ஷிமிட்சு கிட்ட நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷிமிட்சு தான் ஒரு கெம்பட்டேனும் ஜாப்பனீஸ் சீக்ரெட் போலீஸ்ல வேலை செஞ்சதாகவும் ஒரு நாள் ரோந்துல ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல இருக்கிற நாய் அதிகமா கத்திக்கிட்டு இருக்கவே அவருடைய சீஃப் அந்த நாயை கொல்ல சொல்லி உத்தரவிடுறாரு. ஆனா அங்க இருக்கிற குழந்தைகளை பார்த்து பரிதாபப்பட்டு ஷிமிட்சு அந்த நாயை கொல்லாம வானத்தை நோக்கி துப்பாக்கியால சொல்றாரு. அந்த நாயை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு சத்தம் போடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் அந்த நாய் கத்த ஆரம்பிக்குது. இதை கேட்ட அந்த சீஃப் கோபம் அடைஞ்சு அவரே நேர்ல போய் அந்த நாயை சுட்டு கொள்றாரு. இவருக்கு பனிஷ்மெண்டா இவரை ஐவோஜிமாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. மீண்டும் ஜெனரல் குருபியாஷி தான் அமெரிக்கால இருந்த போது இருந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாளைக்கே அமெரிக்காவும் ஜப்பானும் எதிரெதிர் முனையில போர்ல கலந்துக்கிட்டா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. தன்னுடைய உடல்ல உயிர் இருக்கிறது வரைக்கும் ஜப்பானுக்காக தான் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க காப்பாத்தின அந்த அமெரிக்கன் சோல்ஜரும் கொஞ்ச நேரத்திலேயே தான் பட்ட காயங்கள்னால இறந்தும் போயிடுறாரு. அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த சோல்ஜரோட அம்மா அவருக்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தை படிக்க படிக்க அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜப்பானிய ராணுவ வீரருக்கும் தன்னுடைய அம்மா தனக்கு எழுதின கடிதமாவே அதை நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பீரங்கி தாக்குதல்ல நிஷியோட கண்ணு அவர் பார்வை இழந்துடுறாரு. இந்த நேரத்துல சைகோவும் ஷிமிட்ஸும் அமெரிக்கன்ஸ்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதுபடி அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகும்போது அவங்களுடைய கமாண்டர் அவங்கள பார்த்துடுறாரு. ஷிமிட்சு மட்டும் அமெரிக்க ராணுவ வீரர்கள்ட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. ஷிமிட்சு சரணடைஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஏற்கனவே சரணடைஞ்ச ஒரு ஜப்பானிய வீரரோட பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு அமெரிக்க வீரர் அவங்க 2 பேரும் போர்க்கைதியா இருந்ததுக்கு அப்புறமும் சுட்டு கொள்றாரு. அப்பதான் முதல் முறையா சைகோவுக்கு ஜெனரல் குருபியாஷியோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் என்னோட உயிரை 3 தடவை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் தனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பத்தியும் சொல்றாரு. இப்ப ஜெனரலோட உதவியாளர் ஜப்பான் ஹைகமாண்ட்ல
இருந்து ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அவருக்கு வந்ததாக தெரிவிக்கிறாரு. அவங்க அங்கிருந்து உதவிக்கு ராணுவ வீரர்களை அனுப்ப போறாங்க அப்படின்னு இருந்தவருக்கு பள்ளி குழந்தைகள் ஐவோஜிமால சண்டை போடுற ஜப்பானிய வீரர்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. கடைசியா இப்ப ஜெனரல் குருபியாஷியும் தன்னுடைய கடைசி போருக்காக தயாராகிறாரு. அங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சைகோட்ட கொடுத்து தீ வச்சு எரிக்க சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலாக சைகோ எல்லாத்தையுமே ஒரு குழி தோண்டி புதைச்சு வச்சிடறாரு. குண்டடிப்பட்ட நிறைய ஜப்பானிய ராணுவ வீரர்களை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கைது பண்றாங்க. ஜெனரல் குருபியாஷி பலத்த காயங்களோட கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தீவினுடைய இன்னொரு பகுதிக்கு போறாரு. தன்னுடைய உதவியாளர் ஃபுஜிட்டாட்ட தன்னுடைய தலையை வெட்டி தனக்கு கௌரவமான சாவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே ஃபுஜிதாவும் அவருடைய தலையை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு அமெரிக்கன் ஸ்னைப்பரால சுட்டு கொல்லப்படுறாரு. இதை பார்த்த சைகோ அந்த இடத்துக்கு ஓடி வராரு. தான் அமெரிக்கால இருக்கும்போது அவருக்கு கிஃப்டா கொடுத்த அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு தானே தற்கொலை பண்ணி இறந்துறாரு. தன்னுடைய உடலை யாருக்கும் தெரியாம இந்த தீவுல புதைக்கணும்னு சைகோவுக்கு கட்டளை இடுறாரு. சைகோவும் அதே மாதிரியே அவர் ஒரு இடத்துல புதைச்சிடறாரு. சைகோவும் மயக்கம் அடைஞ்சிடறாரு. அடுத்த சீன்ல சைகோவை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அமெரிக்கன் மெடிக்ஸ் எடுத்துட்டு வராங்க. இப்ப மறுபடியும் அந்த காட்சி 2005க்கு போகுது. இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்தது மையமாக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட மைய கதை பேட்டில் ஆஃப் ஐவோஜிமாவை தழுவி எடுக்கப்பட்டது. ஜப்பான் மெயின்லேண்ட்ல இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தீவுல 21,000க்கும் மேற்பட்ட ஜப்பானிய ராணுவ வீரர்கள் இந்த தீவோட பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த தீவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜெனரல் தடாமிச்சி குருபியாஷிக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பிப்ரவரி 19, 1945 அமெரிக்கன் மரைன்ஸ் முதல்ல இந்த தீவில் லேண்ட் ஆனாங்க. அதிலிருந்து சரியா ஒரு மாசம் ஒரு வாரம் கழிச்சு மார்ச் 26, 1945 அமெரிக்க படைகள் முழுமையா இந்த தீவை கைப்பற்றிட்டாங்க. அந்த தீவை முழுமையா கைப்பற்றினதுக்கு அப்புறமா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட B-29 சூப்பர் ஃபோர்ட்ரஸ் 2251 முறை ஐவோஜிமால தரையிறங்கி ஜப்பான் மெயின்லேண்ட்ல குண்டு போடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த போர்ல அமெரிக்க சார்பா 1,00,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களும் ஜப்பான் தரப்புல 20,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் பங்கேற்றாங்க. அதுல அமெரிக்க தரப்புல இருந்து 6,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 15,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. ஜப்பான் தரப்புல 21,000 வீரர்கள்ல 216 பேர் தான் உயிரோட போர்க்கைதியா ஜப்பானுக்கு திரும்பினாங்க. மீதி எல்லாருமே பேட்டில் ஆஃப் ஐவோஜிமால கொல்லப்பட்டாங்க. இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, எல்லா ஜப்பானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போதிலும் ஒரு சில ஜப்பானிய ராணுவ வீரர்கள் அங்கிருந்த குகைகளுக்குள்ள பதுங்கி இருந்தாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு சுமார் 4 வருஷம் கழிச்சு ஜனவரி 6, 1949 தான் அவங்கள தற்செயலா கண்டுபிடிச்சு அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட அவங்க சரணடைஞ்சாங்க. இந்த கதையை கிளின்ட் ஈஸ்ட்வுட் படமா எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு படத்துக்கு பதிலாக 2 படமா எடுத்திருக்காரு. நாம இப்ப பார்த்தது லெட்டர்ஸ் ஃப்ரம் ஐவோஜிமா, ஜப்பானியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லப்பட்ட கதை. இதோட இன்னொரு படம் அமெரிக்க மரைன்ஸ் தரப்புல இருந்து சொன்ன கதையை தான் ஃபிளாக்ஸ் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் படமா எடுத்திருப்பாரு. இந்த 2 படத்துலையுமே லெட்டர்ஸ் ஃப்ரம் ஐவோஜிமா தான் கமர்ஷியலா சக்சஸ் ஆச்சு. இந்த சண்டையில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு, மவுண்ட் சுரிபெச்சியை அமெரிக்கன் மரைன்ஸ் கைப்பற்றினதுக்கு அப்புறமா அமெரிக்க கொடியை அந்த மலை மீது பறக்க விடுவாங்க. அந்த காட்சியை ஜோய் ரோசன்தல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் போட்டோ எடுத்திருந்தாரு. அந்த போட்டோ 2ஆம் உலக போர்ல ஒரு முக்கியமான போட்டோவா கருதப்பட்டு போட்டோகிராஃபிக்கான புலிட்சர் அவார்டும் அதுக்கு கிடைச்சது. 1945 ஐவோஜிமாவை கைப்பற்றின அமெரிக்கன் மிலிட்டரி 1968 வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் ஜப்பானிடமே அந்த தீவு ஒப்படைக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் பிப்ரவரி 19 பேட்டில் ஆஃப் ஐவோஜிமாவோட ஆனிவர்சரியா அனுசரிக்கிறாங்க. அங்கு இறந்து போன போர் வீரர்களுக்கான நினைவிடம் அமைக்கப்பட்டு அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய ராணுவங்கள் அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு வராங்க. இதை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹாலிவுட் படத்தோட கதையில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.